respected President Vidya Seva Vibhushan, Sri Ennamathu Professor, respected correspondent Vidya Seva Kala Pravina, Srimati Janaranjani Roy, and the chief guest, that is our family member, my brother is here, is a brother of me, Mr. Sri N.K. Gyani, Srimati Bhavani Gyani, and their daughters, Srimati P.C. Gautam and Kripa Vikram. And I am very happy I am very glad to say that you are here in this celebration of my mother, F.K. Sitabai Amma, and she usually used to say, you must also celebrate her birthday of her, even after she has attained the lotus feet of God. That's what we are doing. We are celebrating her 96th birthday by distributing Kadala Mithai to all. Why Kadala Mithai? எதுக்கு அவங்க இந்த மாதிரிலாம் செய்யறாங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்கன்னு நாங்கள் யோசிச்சதை 3 புரிஞ்சது. ஒன்று வந்து அன்னைக்கும் மூன்றோ அனைக்கும் கால் சொல்லுவாங்க இல்லையே, அது மாதிரி நம்ம ஸ்கூல் மேல உள்ள ஒரு அக்கறையும் ஒரு அன்பும், நம்ம எல்லா குழந்தைகள்கிட்டையும் ஒரே மாதிரி நம்ம வந்து அவங்களுடைய அன்பு காட்டணும், அவங்களும் மகிழ்ச்சி அடையணும் சொல்றதுக்காகவும், அப்புறம் அவங்களுடைய ஹெல்த் பார்ட் ஆஃப் வியூ வந்து கடலைன்னு சொல்றது ரொம்ப நல்லது. தெரியும் இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா, கடலை தினமும் சேர்க்கிறது நல்லது. அது தவிரவும் நமது தேச தலைவர் நமது தேசப்பிதா காந்தி அடிகளார் அவர்களும் தினமும் அவர்கள் கடலை சேர்த்துக் கொண்டார்கள் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த வழியிலும் நாம் நடந்து சேர்ந்து நமது ஹெல்த், நமது ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்துடனும் கடலை மிட்டாய் சொல்லியிருக்கிறார்கள். அது தவிரவும் எனக்கு முடிஞ்சு பேச எல்லாரும் சொன்ன மாதிரி அவர்கள் வந்து ஒழுக்கத்தை மிகவும் ஒரு நோக்கத்துடன் நமது ஒழுக்கம் வந்து நமது ஸ்கூலில் நமது பள்ளியும் எல்லா மாணவர்களிடம் போய் சேர வேண்டும் என்பதற்காக அவர்கள் திருப்பி ஒழுக்கத்தை மிகவும் வலியுறுத்தியுள்ளார்கள் என்பது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். நமது திருக்குறளில் சொன்னது போல ஒழுக்கம் ஒழுக்கம் தரலாம், ஒழுக்கம் உயிரும் ஒழுக்கப்படும். தெரியும் இல்லையா அவங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு இலக்கத்தையும் அவர்கள் வாழ்ந்துள்ளார்கள். அவர்கள் அது தவிரவும் அவர்கள் வந்து நமது சமூகத்தில் பெண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை படித்தால் ஒரு குடும்பமே படிப்பதற்கு சமம் என்பது நம்ம படிச்சிருக்கோம், ஆங்கிலத்திலும் படிச்சிருக்கோம், தமிழையும் படிச்சிருக்கோம். ஸோ ஒரு பெண் குழந்தையான நீங்கள் ஒவ்வொருவரும் படித்தால் நீங்கள் பிற்காலத்தில் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் இந்த கல்வியை கொடுத்தீர்கள், அதை வந்து படிக்கவும் நீங்கள் வந்து ஒரு ஏதுவாக இருக்கிறீர்கள், ஒரு முன்னோதாரணமாக இருக்கிறீர்கள். நேற்று கூட நான் என்னுடைய சிநேகிதியின் வீட்டு விழாவில் போயிருந்தேன். அப்போ கூட எனக்கு யாரும் தெரியாது, எனக்கு மட்டும்தானே தெரியும் நினைச்சிட்டு போனா அங்கே ஒரு கூட்டம் இருக்காங்க. அவங்க யாருன்னா ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அவர் சமாஸ்டர் ஸ்கூல். அவங்க வந்து சமாஸ்டர் ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க, ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அப்புறம் அது தவிரவும் அவங்க வந்து கவனம் விழா நடந்தது இல்லையா, அதில் தான் நாங்கள் எல்லாம் கலந்துட்டோம். ரொம்ப பெருமையாக சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ இன்னைக்கு வரையும் நமது கேர்ள்ஸ் வந்து ரொம்ப நல்ல ஒரு நிலையில இருக்காங்க என்பதையும் சொல்லிக்கிறேன். அந்த நாளில் வந்து நிறைய பேர் வந்து அந்த நாளில் இருந்து நிறைய நல்லா படித்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸாக இருக்காங்க. நமக்குள்ளே திருவள்ளூர் ஓல்ட் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸாக இருக்காங்க, டாக்டர்ஸாக இருக்காங்க, இன்ஜினியர்ஸாக இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து கமிட்டி மெம்பர் வந்து டாக்டர் விஜயலட்சுமி அம்மா, உங்களுக்கு
அவங்க வந்து டீனா இருந்திருக்காங்க, மதுரை மெடிக்கல் காலேஜ் டீனா இருந்திருக்காங்க.